ஹாய், குட் டே. டே டு டே லைஃப்பில் யாராவது தெரிஞ்சே ஆசிட்டை குடிப்பாங்களா? அப்படி தான் நம்ம டே டு குடிச்சிட்டு தான் இருக்கோம். நான் சொல்கிறது அசிட்டிக் வாட்டரும் கிட்டத்தட்ட ஆசிட் மாதிரி தான். அசிட்டிக் வாட்டர்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாவது மினரல்ஸ் இருக்கணும். அந்த மினரல்ஸை வெளியில் எரிஞ்சிட்டு வெறும் சக்கையாக அந்த வாட்டர் கன்சியூம் பண்ணுறல அந்த வாட்டர் தான் வி கால் இட் அசிட்டிக் வாட்டர் சொல்கிறோம். பொதுவாக அந்த அசிட்டிக் வாட்டரு க்ளீனிங் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஆசிட்டை நம்ம குடிச்சா என்ன ஆகும்? அந்த மாதிரி தாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறோம். நம்ம உடம்புல இருக்க மொத்த 78 ஆர்கானும் ஆக்டிவாக எங்கே இருக்கணும்னா குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் அல்கலைன் இருக்கணும், கொஞ்சம் மினரல்ஸ் இருக்கணும். இப்போது ஒரு கேன்சர் செல் எடுத்து அசிட்டிக் என்விரான்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த கேன்சர் செல்ஸும் மல்டிப்ளை ஆகும். அதே கேன்சர் செல்லை அல்கலைன் என்விரான்மெண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த கேன்சர் செல் இறந்துடும். அதனால தான் இந்த அல்கலைன் அயனைஸ்டு வாட்டரு ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க. ஸோ நீங்கள் குடிக்கிற தண்ணியில் அசிட்டிக் இருக்கா அல்கலைன் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு தண்ணி குடிக்கிறது போல அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர் குடித்தா உங்கள் உடம்புல மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். இந்த அசிட்டிக் வாட்டர் குடிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் அதே அடிப்படை காரணமாக இருக்கும். இப்போது நீங்கள் அசிட்டிக் என்விரான்மெண்ட் குடித்தா என்ன நடக்கணும்னு பார்த்தீங்க. அசிட்டிக் வாட்டர் குடித்தா நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் வளர்கிறதுக்கு அதிகப்படியான காரணங்கள் இருக்குது. பிகாஸ் கேன்சர் செல்ஸ் இருக்குல்ல அசிட்டிக் என்விரான்மெண்ட்டில் தான் வளரும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இன்டேக் இருக்கிற வாட்டரு அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர் இருந்ததுன்னா கேன்சர் செல்ஸை நம்ம அறவே அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர் கொடுக்குற ஒரு டிவைஸ். இட்ஸ் மெடிக்கல் டிவைஸ். ஓகே, இட்ஸ் இம்போர்ட் ஃப்ரம் ஜப்பான் அண்ட் கொரியாவிலேருந்து வருது. இது பாஸ்ட் ஃபியூ இயர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷினில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். உள்ளுக்குள்ள ஆனோடு கேத்தோடு இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா வாட்டர் வந்து மாலிகுல்ஸை பிரேக் பண்ணி அசிட்டிக் தனியாகவும் அல்கலைன் தனியாகவும் பிரித்து கொடுக்குது. ஓகே, அசிட்டிக் வாட்டரை ஒன்லி ஃபார் கிளீனிங் பர்பஸ், வெஜிடபிள் க்ளீன் பண்ணுறது, வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறது, இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அல்கலைன் வாட்டரை கன்சியூம் பண்ண யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது ரெண்டா பிரித்து கொடுக்குற டிவைஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர் இஸ் ஆல்மோஸ்ட் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த மிஷினை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, அந்த அடிப்படையில் 2000க்கு அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக், கேன்சர், ஃபேட்டி லிவர் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முதல் காரணம் பிஃபோர் 2000 முன்னாடி தேர் இஸ் நோ ஆர்ஓன்னு ஒன்று கிடையாது. 2000க்கு அப்புறம் தான் இந்தியாவில் ஆர்ஓன்னு அதிகமாக லான்ச் பண்ணாங்க. ஓகே, எக்ஸப்ட் இந்தியா, அதர் கண்ட்ரியில் ஆரோன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. அவங்க டேப் வாட்டர் அப்படியே குடிப்பாங்க. இந்த டேப் வாட்டரில் என்ன இருக்குன்னா மினிமம் 100-250 டிடிஎஸ் இருக்கும். அதை குடிப்பாங்க. அது ஃபுல் மினரல்ஸ் இருக்குது. தே ஆர் வெரி ஆக்டிவ். டயபெட்டிக் ரேஷியோ கம்மி. இங்கே இன்னைக்கு 100 வீட்டில் 99 வீட்டில் ஆர்ஓ தான் இருக்குது. ஆர்ஓ வாட்டர் இருக்குது. பட் அந்த வாட்டரில் மினரல்ஸ் கொஞ்சம் வைக்கணும்ல. மினரல்ஸ் என்ன டோட்டல் டிடிஎஸ் டிசால்வ் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 80-250 இருக்கணும். அந்த மாதிரி வாட்டர் எடுத்தோம்னா அதில் அந்த வாட்டரில் அட்லீஸ்ட் நியூட்ரலாவது இருக்கும். இல்லை உங்களுக்கு பட்ஜெட் இருக்குன்னா இந்த மாதிரி அயனைஸ்டு மிஷின் வச்சுட்டு அதுலேருந்து வாட்டர் எடுத்து நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இந்த ஆர்ஓ மட்டும் குடிச்சதால இந்த லாஸ்ட் 25 என்ன அதிகமாக வந்திருக்கு, அசிட்டிக் வாட்டர் குடிச்சதா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரேஷியோ அதிகமாக இருக்குது, கேன்சர் பேஷண்ட் அதிகமாக இருக்காங்க, நிறைய ஃபேட்டி லிவர், தைராய்டு, இதெல்லாம் இதனாலும் சொல்ல முடியாது, இதுவும் ஒரு காரணம். ஸோ அதனால் நம்ம குடிக்கிற தண்ணியில் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அந்த நியூட்ரியன்ஸ் எலிமெண்ட்ஸு நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ வி ஷுட் டேக் வாட்டர் ஃபார் அவர் செல்ஃப் கிடையாது, நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸுக்கு தான் தேவை. அந்த செல்ஸுக்கு தேவையான எசென்சியல் மினரல்ஸ் தான் இந்த அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர் பற்றி தெரியும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கான தகவல் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல், CEO of Aqua Pure Plus. We are alkaline-based RO water purifier and customized water software manufacturer past 25 years with the help of 1,52,000 happy customer all around Tamil Nadu, Karnataka, Kerala. Thank you.